ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டு, அது ரெண்டே வச்சு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இதில் பட்டி பீஸு ஹூக் பீஸ் தைக்கிறது போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐப்பட்டிக்கு நான் எத்தனை 4 இன்ச் எடுத்துருக்கிறேன். அகலம் 4 இன்ச்சு. லென்த்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எட்ஜஸ் இப்படி மடிச்சிக்கணும். இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளவுஸோட எந்த பக்கம் வைக்கணும்னா பேக் சைடு பார்ட்டில் தான் வச்சு தைக்கணும். பேக் சைடு பாருங்கள், இது பேக் சைடு உள்பக்கம் வச்சு திருப்பி வெளிப்பக்கம் கொண்டு வரணும். சரிங்களா? இந்த கார்னரை மடித்து வச்சுட்டு தான் மடித்து இதோட இந்த எட்ஜஸில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு தான் தைக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் விட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு தான் விட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுலாம் பிடிச்சிடாதீங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் தைக்கணும். கரெக்டாக ப்ளவுஸோட எட்ஜும் நம்ம கட் பண்ண பீஸும் ஒரே மாதிரி வச்சு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டு என்ன பண்ணணுன்னா, அது நம்ம எக்ஸஸாக இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம். கீழே மட்டும்தான் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். மேலே எக்ஸஸாக தான் இருக்கும். இப்போ இது இப்படியே பேக் சைட்லேருந்து வெளிப்பக்கம் இப்படி எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நகத்தில். அப்போ அந்த மடிப்பு கரெக்டாக நிற்கும். அப்போ மடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மடிப்பு எந்த இடத்துல இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே அடுத்து மடித்து அந்த தையல் மேலேயே வச்சு தைக்கணும். வச்சு தைச்சிட்டு இந்த ஒரு 1 இன்ச்சு விட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அதை உள்பக்கம் இப்படி மடித்து கரெக்டாக நெக் லைன் எப்படி வளைஞ்சி வருதோ அதே மாதிரியே எட்ஜஸையும் மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படியே அது மேலேயே தையல் போட்டுடணும். இந்த தையல் நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ண தையல் மேலேயே தான் இருக்கணும். சரிங்களா? உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ துணி அதிகமாக உள்ளே போயிடும். கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் தைக்கணும். அப்புறம் எட்ஜஸ் இப்படி ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐப்பட்டி விவியாக தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வராது. அதனால இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் கரெக்டாக ஊக்கு தைச்சதுக்கப்புறம் ஊக்க வச்சு இதில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஊசி நூல் வச்சு நம்ம ஊக்கு வர்ற இடத்துக்கு நேராக நம்ம மாட்டுறதுக்கு நூல்லையே தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் தைச்சதுக்கப்புறம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 பக்கமும் ஃபினிஷிங் எப்படி ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். டாட்டு பட்டி ஜாயிண்ட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி தான் தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.